ஹலோ கைஸ். என்னதான் காஸ்ட்லியான டிஃப்ரெண்டான வெஹிக்கல்ஸ் வந்தாலும் அதில் குறிப்பிட்டு பைக்ஸ்க்கு எப்போவுமே மவுசு ஜாஸ்தி தான். அதுலேயும் அந்த பைக்ஸ் எல்லாம் நம்மளை அதிர வைக்கிற அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் மிரட்டலாகவும் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அன்யூஷுவலான மாசா மிரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய பைக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தி மான்ஸ்டர் பைக். இந்த பைக் பாத்தீங்கன்னா பார்க்கவே அசுர வளர்ச்சியோட அரக்கன் மாதிரி இருக்குமா. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரே போமன்கிற ஒரு நபர் தான் இதை உருவாக்கி இருக்காரு. ஒரு காரையே அடையாளம் தெரியாத மாதிரி அப்பளக்கட்டு மாதிரி நொறுக்கிற அளவுக்கு இந்த பைக் வலிமை வாய்ந்ததான். அண்ட் ரே போமன் பார்த்தீங்கன்னா இது 1998 கிரியேட் பண்ணும்போது இது ஒண்ணுதான் மோட்டார் பைக்லேயே மாசான மாஸ்டர் பைக்காக இருந்திருக்கு. மொத்த உழைப்பையும் பணத்தையும் கொட்டி தான் இந்த பைக்கை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்காரு. ஜைஜாண்டிக்கா இருக்கக்கூடிய இந்த பைக்குடைய உயரம் மட்டுமே 9 அடி, நீளம் மட்டுமே 29 அடியா. மான்ஸ்டர் ட்ரக்கையே 2 வீலோட உருவாக்கின மாதிரி இருக்கக்கூடிய இந்த பைக் 13 டைம் வெயிட்டோட இருக்குமா. இது இழுத்துட்டு போகவும் இயக்கவும் கூட 400 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இருக்கான். இதுல போகும்போது யானை மேல உட்காந்து போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமாங்க. நம்பர் 2, தி கிங் ஸ்கல் பைக். தன்னுடைய பைக்கை பயங்கரமாக காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டேஞ்சர் சிம்பிள்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸை அதில் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற பைக்குக்கு அப்படி எந்த விதமான அவசியமே தேவையில்லைங்க. ஏன்னா இந்த பைக்கே எலும்புக்கூடு மண்டை ஓடு மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. கிளாசிக்கான ஹார்லே டேவிட்சன் பைக் மேலே கோஸ்ட் ரைடர் ஏறி அபியூஸ் பண்ண மாதிரி எலும்புக்கூடு டிசைன்ஸை கொஞ்சம் தாராளமாகவே இந்த பைக்கில் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்கல்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைட் பார்க்க பயங்கரமாக இருக்குமா. ரோட்டில் இதை நீங்கள் ஓட்டிட்டு போனால் எல்லாருமே தானாகவே பயத்தில் ஒதுங்கி போயிடுவாங்களாம். ஹாரனே தேவையில்லையா. நம்பர் 3, தி ஃபயர் பைக். வாயில நெருப்பு விடக்கூடிய டிராகன் தான் இந்த வண்டியுடைய கான்செப்டேங்க. இந்த வண்டியில செட் பண்ணி இருக்கக்கூடிய டிராகன் கண்டிப்பா நெருப்பு விடும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா நெருப்பு விடும். எஸ், பாருங்க, வழக்கமான டிசைன் மாதிரி இல்லாம டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி டிராகனை செட் பண்ணி மாசான லுக்ல உருவாக்கி இருக்காங்க. டிராகன் வாயில ஃபயர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஃபியூயல் டேங்க்ல இருந்து டைரக்டா பைப்பை எடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும் இப்படி இந்த டிராகன் வாயில இருந்து நெருப்பு வருமா. ரைடருக்கு பின்னாடி டிராகன் ஃபயர் விடுதுன்னா டிரைவருக்கு முன்னாடி 2 மெஷின் கன்ஸை ஒட்ட வச்சிருக்காங்க. பார்க்கவே ஃபயரா இருக்குல்ல இந்த பைக். நம்பர் 4, தி நைட் ஷேடோஸ். பக்கா லுக்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான கார்ஸ்ல உருவாக்கின ஜாக்வர் கம்பெனி அவங்களுடைய லோகோவை வச்சு ஒரு பைக் உருவாக்கினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த பைக் இருக்குங்க. பேரன் ஹெம்மஸ்ங்கிற நபர் தான் இந்த பைக்கை உருவாக்கி இருக்காரு. மாஸ்கோ கான்செப்ட் சைக்கிள்ஸ்ங்கிற கம்பெனியோட கை கோர்த்து இதனுடைய கிரியேட்டர் ஜாக்வரை வண்டி மேல படுக்க வச்சிருக்காரு. இந்த பைக்கை எங்க இருந்து பார்த்தாலும் நீங்க ஜாக்வர் கம்பெனியோட லோகோவே தனியா ஓடுதோ அப்படின்னு நினைச்சிருவீங்களாம். பார்க்கவே பக்கா ஸ்டைலிஷா மாசா இருக்க இந்த ஜாக்வர் பைக்குடைய வாயில லைட்டை செட் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்துல 190 கிலோமீட்டர் கடக்கிற அளவுக்கு வேகமா ஓடக்கூடிய இந்த பைக்கு ஜாக்வர் கார் ஓடும்போது என்ன சவுண்டை கொடுக்குமோ அதே சத்தத்தை கொடுக்குமா. இது பாத்தீங்கன்னா கார் மாதிரியே வெல் பில்ட் குவாலிட்டி. இந்த மாதிரியான கியூட்டான கரிஞ்சிருத்தை மேல ரைட் போறது யாருக்கு தான் பிடிக்காது. தனி கெத்து தான் இல்ல இந்த பைக் பார்க்கும்போது. நம்பர் 5, ஜோ ஹெமர். இந்த பைக் பெட்ரோல ஓடாதாங்க, கரண்ட்ல தான் ஓடுமா. என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபா எலக்ட்ரிக் பைக்கா வந்த இது ஒரு தடவை சார்ஜ் போட்டா 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுமா. கரண்ட்ல கட்டுப்பாடா ஓடுற கச்சிதமான பட்ஜெட் பைக் இது. அலுமினியம் ஃப்ரேம்ல பார்க்க ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குல்ல. நம்பர் 6, தி ட்ரைக் ட்ரக். ஒரு பைக்ல அதிகபட்சமா 2 பேர் வரைக்கும் போகலாம். ஆனா ஆனந்தம் படம் மாதிரி குடும்பமும் மொத்தமா போகணும் அப்படின்னா பைக் ஒன்று பத்தாது இல்லையா. அதுக்காக தான் இந்த ட்ரைக் ட்ரக்கை உருவாக்கி இருக்காங்க. பழைய காலத்து கார் மோட்டார் பைக் பின்னாடி இடிச்சு மாதிரி இருக்கக்கூடிய இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெல் டிசைனடா ரொம்ப பார்க்க பக்கா குவாலிட்டியோட தான் உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய பேசஞ்சர் சீட்டோட ரொம்பவே சொகுசா உருவாக்கி இருக்காங்க. ட்ரக்கையும் பைக்கையும் இணைச்ச மாதிரியே இருக்கிறதுனாலயே இதுக்கு ட்ரைக் அப்படிங்கிற பேரும் வச்சுட்டாங்களாம். முன்னாடி ஒருத்தர் உட்காந்து ஓட்ட குடும்பத்தோட பின்னாடி உட்காந்து பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு போகலாமா இந்த வண்டியில. மேல கூரையும் போட்ட மாதிரி பைக்கோட சேர்ந்து மினி வேன் வெர்ஷன் தாங்க இது. நம்பர் 6, ஸ்டீம் பங்க் ஸ்கூட்டர். நீங்க ஒரு வாகன பிரியராகவும் இசை பிரியராகவும் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டீம் பங்கை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. நெதர்லாந்துல ஆர்தர் வேன் பாப்புல்ங்கிற ஒரு மொரட்டு மியூசிக் லவர் தான் இது உருவாக்கி இருக்காரு. நீர்மூழ்கி கப்பலையும் ஸ்கூட்டரையும் இணைச்ச மாதிரி இதனுடைய டிசைன் இருக்குமா. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இந்த வண்டியில பதிச்சு ஆஸ்தட்டிக்கான லுக் கொடுத்திருக்காரு கிரியேட்டர். அதுல 1-2 பாத்தீங்கன்னா ஷோ பண்ற மாதிரி இருந்தாலும் கூட, சும்மா செட் பண்ணியிருந்தாலும் கூட அதுல பாதி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வண்டி ஓடும்போது சவுண்ட்ஸ் வர மாதிரி பக்காவா டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு இசை விரும்பியா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பக்கா ட்ரீட். நம்பர் 7, யூனோ டை சைக்கிள். பொய்க்கால் குதிரைக்கு பெட்ரோல் அடிச்சு ஓட்டினா எப்படி இருக்குமோ அதே டிசைன்ல தான் இந்த பைக்கை உருவாக்கி இருக்காங்க. சாதாரண 2 வீலர்ஸை விட இன்னும் இது பாத்தீங்கன்னா ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கஸ்ல இருக்கிற டை சைக்கிள் மாதிரி இதை ஓட்டுறதுக்கு தனியா ட்ரைனிங் எடுத்துக்கணுமா நீங்க. இந்த வண்டியில நீங்க முன்னாடி சாஞ்சாலே வேகமா ஓடுமா, பின்னாடி சாஞ்சா 2 வீலரா மாதிரி மேஜிக்லாம் பண்ணுமா இந்த வண்டி. அண்ட் இந்த பைக் கான்செப்ட்ல உருவாக்கப்பட்ட டெமோ பீஸ் தான் இது. அண்ட் பாத்தீங்கன்னா போக்குவரத்துல வாகன நெரிசலை குறைக்கிறதுக்காக இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இப்ப போய்கிட்டு இருக்கான்.
நம்பர் 8 தி ஏலியன் ரைடர். வீணா குப்பைக்கு போற உதிரி பாகங்களை வச்சு ஒரு கலைவண்ணமான மனசோட இந்த பைக் உருவாக்கி இருக்காரு கிரியேட்டர். வீணா குப்பைக்கு போன இரும்பை வச்சு ஏலியன் விசஸ் பிரெடேட்டர்ல வர ஏலியன் மாதிரி இதை உருவாக்கி ஆன்லைன்ல போட்ட உடனே அதற்கான வரவேற்பையும் பெற்றிருக்காரு கிரியேட்டர். பார்க்க டிசைனா பயங்கர மிரட்டலா இருக்குல்ல இந்த பைக். நம்பர் 9 லாங்கஸ்ட் பைக். சாதாரண பைக் பின்னாடி செல்போன் டவர் செட் பண்ணினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த பைக் இருக்குங்க. 2016 உலகத்திலேயே நீளமான பைக்குன்னு இது ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கு. இந்தியாவில் குஜராத்தில் பாரத் சிங் பர்மர் அப்படிங்கிற நபர் தான் இந்த பைக்கை உருவாக்கி இருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான பைக் எடுத்துக்கிட்டு பின்பகுதியை மட்டும் 86 அடிக்கு லென்த் அட்டாச் பண்ணி ஊரா ஓட விட்டு அலற விட்டுருக்காரு பாரத் சிங். அண்ட் இந்த பைக்குக்கு முன்னாடி இருந்த லாங் பைக்கை விட இது 3.5 அடி அதிகமா. இதனால தான் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு இந்த பைக். என்னதான் ரெக்கார்ட்ஸ் பண்ணி லாங்கஸ்ட் பைக்னு பேர் வாங்கினாலும் கூட இந்த வண்டியை நகர்த்தவே மற்றவங்க உதவி தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இதை ஓட்ட முடியாது தான். ஸோ இதை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த பைக் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் கண்டுக்கப்படலை மற்றவங்களால. நம்பர் 10 தி ஸ்கை பைக். இந்த வண்டி ஓடாதாங்க, பறக்குமா. ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இயற்பியல் வல்லுநரான தாமஸ்ங்கிற நபர் தான் இந்த பறக்கிற மோட்டார் பைக்கை உருவாக்கி இருக்காரு. ஃப்ளைட் மாதிரி நம்மளை வானத்தில் பறக்க வைக்கிற இதனுடைய ஹைலைட்டே இது பெட்ரோலில் ஓடல, பேட்டரியில் ஓடுது அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்த வண்டியிலேயே 2 மோட்டார்ஸ் இருக்கு. ஒன்று ரோட்டில் ஓட, இன்னொன்று வானத்தில் பறக்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா பல்காலாம் இருக்காதான். ஏரில் பறக்க வசதியாக ரொம்ப லைட் வெயிட்டோட வீக்காக தான் இருக்குமா. ஏரில் பறக்கும்போது பேட்டரி தீர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 பக்கவான ஹை டென்சிட்டி லித்தியம் அயன் பேட்டரியை இதில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் தூரத்துக்கும் வானத்தில் ஹாப்பியாக 30 நிமிஷத்துக்கும் பறக்கிற அளவுக்கு இந்த பேட்டரி போதுமானதாக இருக்குமா. என்னதான் சொல்லுங்க, நம்ம பார்த்ததுலேயே இந்த பைக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.